இரவின் அமைதி நிறைந்த ஓய்வுக்கு பின்பு 13ஆம் நாள் பொழுது புலர்ந்தது. பாண்டவர்கள் எப்போதும் போல வெற்றியின் மேல் நம்பிக்கை வைத்து போர்க்களத்திற்கு வந்தார்கள். ஆனால் கௌரவர்கள் தொடர்ந்து கிடைத்த தோல்வியை எண்ணி பொறாமை நிறைந்த எண்ணங்களுடன் களத்தில் வந்து நின்றனர். துரோணர் இன்று ஒரு பாண்டவரையேனும் பலியிட வேண்டும் என்று முடிவு செய்து தனது படைக்கு சக்கரவியூகம் அமைத்து போரிட கட்டளையிட்டார். சிந்து தேசத்தின் அரசனும் இணையற்ற வீரனும் ஆகிய ஜெயத்ரதனை கௌரவ படை அமைப்பிற்கு தலைவனாக அமைத்து கொண்டனர். துரோணர், துரியோதனன், கர்ணன் ஆகியவர்கள் அன்றைய போரில் தர்மரை பிடிக்க எண்ணியிருப்பதையும் வேறு சில இரகசிய திட்டங்களையும் ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்ட தர்மர் கிருஷ்ணரையும் தன் தம்பிகளையும் அழைத்து எச்சரிக்கையாக இருக்குமாறு கூறினார். இரு படைகளுக்கும் போர் தொடங்கியது. யானை, குதிரை, காலாட்படை, தேர்ப்படை என்னும் 4 வகை பெரும் படைகளோடு வீரர்களையும் பாண்டவர்கள் மேல் ஏவினான் துரியோதனன். அர்ஜுனன் அந்த வீரர்களை வளைத்து கொண்டு தாக்கத் தொடங்கினான். அர்ஜுனன் அவர்களில் பலரை களத்திலேயே வீழ்த்தினான். வேறொரு புறத்தில் துஷ்டதுய்மனும் துரோணரும் போரிட்டு கொண்டிருந்தார்கள். இருவர் வில்லிலிருந்தும் எதிரெதிரே அம்புகள் மோதிக்கொண்டன. துஷ்டதுய்மன் தளர்ந்து சோர்ந்து விட்டான். ஆனால் துரோணர் நிறுத்தாமல் அம்புகளை ஏவிக்கொண்டே இருந்தார். முதலாக பாண்டவர்கள் பக்கம் நேர்ந்த இந்த பெரிய தோல்வி போர்க்களம் முழுவதும் பரவியது. இதை அறிந்த தர்மர் துஷ்டதுய்மனிடம், படைத்தலைவனாகிய நீதான் நம்முடைய எல்லா வெற்றிகளுக்கும் காரணமாக இருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்போது இந்த தோல்விக்கு நீயே காரணமாகிவிட்டாய் என்று கூறினார். இதை கேட்ட துஷ்டதுய்மன் தலை குனிந்து நின்றான். அதனால் தர்மர் அபிமன்யுவை அழைத்து, கௌரவ படைகள் இப்போது சக்கர வியூகத்தில் நின்று கொண்டிருக்கின்றனர். உள்ளே புகுந்து போர் செய்து அந்த வியூகத்தை எவ்வாறாவது கலைக்க வேண்டும் என்று கூறினார். தர்மரின் வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கு அபிமன்யு புறப்பட்டான். ஒரு பெரும் படையின் இடையில் புகுந்து அதன் வியூகத்தை கலைப்பது என்பது இதற்கு முன்பு அபிமன்யுவுக்கு அனுபவம் இல்லாத விஷயம். அதனால் வியூகத்தை கலைத்து உள்ளே நுழைவது எப்படி என்பதை பற்றி அனுபவம் உள்ள பலரை கேட்டு தெரிந்து கொண்டிருந்தான் அபிமன்யு. வியூகத்திற்குள் நுழைவதென்றால் முதலில் முன்வரிசையில் நிற்கும் அதிரத தலைவர்களோடு போர் புரிந்து அவர்களை வெல்ல வேண்டும். அபிமன்யு தன் தேரை கௌரவ படையின் அதிரதர்களுக்கு முன்னே நிறுத்தி கொண்டு போரை தொடங்கினான். துரோணரை போன்ற பெருவீரர்கள் கூட முன்வரிசையில் நின்று அவனை எதிர்த்து போரிட்டனர். வட்ட வடிவமாக அமைக்கப்பட்டிருந்த சக்கர வியூகத்தில் குறுக்கும் நெடுக்குமாக ஆரங்கள் போல் வீரர்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். வியூகத்தை அழிக்க வேண்டுமானால் அதன் ஒவ்வொரு ஆரங்களையும் கலைக்க வேண்டும். முதல் ஆரத்தின் முதல் வீரராக துரோணர் வில்லுடன் நின்று கொண்டிருந்தார். அபிமன்யு சிறிதும் தயங்காமல் அவரை எதிர்த்து விற்போர் புரிந்தான். அபிமன்யு துரோணரை வியூகத்திலிருந்து துரத்தியே ஆக வேண்டும் என்ற உறுதியோடு போர் செய்தான். அவனுடைய வில்லின் வேகம் வினாடிக்கு வினாடி அதிகரித்து கொண்டே இருந்தது. துரோணருடைய கைகள் ஓய்ந்து விட்டது. முடிவில் அபிமன்யு துரோணரின் வில்லின் நாணலை அறுத்து கீழே தள்ளினான். பின்பு துரோணர் போர் புரிய முடியாமல் அங்கிருந்து சென்றார். அதனால் முதல் ஆரம் முற்றிலும் கலைந்துவிட்டது. முதல் ஆரம் கலைந்தவுடன் 2வது ஆரத்தை கலைப்பதற்காக சென்றான் அபிமன்யு. 2வது ஆரத்தின் முன்னணியில் முதல் வீரனாக துரோணருடைய புதல்வன் அஸ்வத்தாமன் நின்று கொண்டிருந்தான். தன் தந்தையை அபிமன்யு முறியடித்ததைக் கண்டு அளவு கடந்த கோபத்துடன் அஸ்வத்தாமன் நின்று கொண்டிருந்தான். அஸ்வத்தாமனுக்கும் அபிமன்யுவுக்கும் 2வது ஆரத்தில் போர் தொடங்கியது. சக்கர வியூகத்தின் 2வது ஆரத்தில் அஸ்வத்தாமனை எதிர்த்து அபிமன்யு செய்த போரில் அஸ்வத்தாமன் ஓய்ந்துவிட்டான். மேலும் தன்னம்பிக்கையோடு வியூகத்தின் 3வது ஆரத்தின் மேல் அபிமன்யு சென்றபோது கர்ணன் அவனை எதிர்த்து நின்றான். அபிமன்யுவுக்கும் கர்ணனுக்கும் விற்போர் ஏற்பட்டது. அபிமன்யு கர்ணனை கடுமையாக எதிர்த்து போர் செய்தான். அபிமன்யு கர்ணனையும் தோற்கச் செய்து விட்டான். அடுத்ததாக அபிமன்யுவை எதிர்ப்பதற்கு தயாராக நின்றவர்கள் கிருதவன்மனும் கிருபாச்சாரியாரும் ஆவர். அபிமன்யு மேல் அவர்கள் இருவருமாக சேர்ந்து அம்புகளை சரமாரியாக தொடுத்தனர். முதலில் அதை சமாளிக்க முடியாமல் இருந்த அபிமன்யு பின்பு மனதை உறுதி செய்து கொண்டு அவர்களை திணறச் செய்தான். கிருதவன்மனும் கிருபாச்சாரியாரும் அபிமன்யுவிடம் போர் புரிய முடியாமல் தோற்றனர். அதே சமயத்தில் சகுனியும் அவனுடைய பெரும் படைகளும் அவனது புதல்வனும் அடங்கிய படையும்
அபிமன்யுவை 5வது ஆரத்தில் எதிர்த்தனர். போரின் ஆரம்பத்தில் அபிமன்யு சகுனியின் புதல்வனை வீழ்த்தினான். இது சகுனியோடு வந்தவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது. இதுபோன்று கௌரவர்களின் சக்கர வியூகத்தை அபிமன்யு தனது போர் திறமையால் ஆரமாக கலைத்து கொண்டிருந்த போது பீமனும் அபிமன்யுவுக்கு போரில் உதவிக்கு வந்தான். பீமனுடைய வருகையால் கௌரவர்களின் சக்கர வியூகத்தில் அணிவகுத்து நின்று கொண்டிருந்த பல நாட்டு மன்னர்கள் வீழ்ந்தனர். பீமனும் அபிமன்யுவும் ஒன்று சேர்ந்து கௌரவர்களின் வியூகத்தை உடைத்து கொண்டு விரைவாக வருவதை துரியோதனன் பார்த்துவிட்டான். துரியோதனன் உடனே சகுனி, விகர்ணன், அஸ்வத்தாமன் ஆகியவர்களை அழைத்து படைகளோடு விரைந்து சென்று பீமனை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்துங்கள் என்று கட்டளையிட்டான். துரியோதனனுடைய கட்டளையின்படி அவர்கள் பீமனை எதிர்க்க புறப்பட்டனர். துரியோதனன் அவர்கள் சென்ற பின்பும் தன் தம்பிமார்கள் மற்றும் வேறு பல அரசர்கள் எல்லோரையும் பீமனை எதிர்ப்பதற்கு அனுப்பினான். பீமனும் தன்னை எதிர்த்து வந்தவர்களை சமாளித்து போரிட்டு கொண்டிருந்தான். வியூகத்தின் உட்புறத்தில் அபிமன்யுவும் வெளிப்புறத்தில் பீமனும் மாட்டிக்கொண்டார்கள். தன்னை சுற்றி அணி அணியாக நிற்கும் படைகளை அழித்தால்தான் அபிமன்யு வியூகத்திலிருந்து வெளியே வர முடியும். பீமன் வீரர்கள் அனைவரையும் எதிர்த்து போர் புரிவதை பார்த்த துரியோதனன் பயந்து கொண்டு ஒரு சூழ்ச்சியை செய்தான். தன் சூழ்ச்சியை பற்றி சிந்து தேசத்து மன்னனாகிய ஜெயத்ரதன் என்பவனோடு கலந்து ஆலோசனை நடத்தி 2 வேண்டுகோள் விதித்தான். பீமன் சிவபக்தி உடையவன். பீமன் சிவபெருமானுக்கும் அவர் அணிந்து கொண்ட பொருளுக்கும் மரியாதை செலுத்துபவன். ஆகவே நீ ஒரு பெரிய கொன்றை மலர் மாலையை சிவபெருமானுக்கு அணிந்து கழற்றி வந்து பீமனின் தேருக்கு முன்னால் வைத்துவிடு. அப்போது நீ சிவபெருமானிடம் மீது பக்தி உடையவன் என்று பீமன் எண்ணிக்கொண்டிருப்பான். அதனால் பீமன் மாலையை கண்டு பயபக்தியோடு வணங்கி தேரை மேலே செலுத்தாமல் நிறுத்திவிடுவான். அபிமன்யுவும் வியூகத்திற்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் சிவபெருமான் அருளால் நீ பெற்றிருக்கும் கதாயுதத்தால் அபிமன்யுவை தலையில் அடித்து அவனை கொன்றுவிட வேண்டும் என்றான். ஜெயத்ரதனும் துரியோதனனின் வேண்டுகோளுக்கு ஒப்புக்கொண்டான். பின்பு எல்லாம் வல்ல இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து கொண்டு தியானமும் வழிபாடும் செய்து கொன்றை மலர் மாலையை வரவழைத்தான். பின்பு அம்மாலையை பீமன் அபிமன்யு இருவருடைய தேர்களுக்கும் நடுவே குறுக்காக போட்டுவிட்டான். அபிமன்யு வியூகத்தின் உட்புறம் இருந்தவர்களை வென்று வீழ்த்திவிட்டு வியூகத்திலிருந்து வெளியே வருவதற்காக திரும்பினான். திரும்பிய போது தேர் செல்ல வேண்டிய பாதையின் வழியில் கொன்றை மாலை விழுந்து கிடப்பதைக் கண்டு தயங்கினான். சிவபெருமானுக்கு விருப்பமான அழகிய கொன்றை மலர் மாலை வழிமேல் வீழ்ந்து கிடக்கிறது. அதை மிதித்து கொண்டு தேரை செலுத்தினால் சிவபெருமானை அலட்சியம் செய்வது போல ஆகிவிடும் என்று எண்ணி அபிமன்யு வியூகத்திலிருந்து வெளியேறாமல் மீண்டும் வியூகத்திற்குள்ளேயே சென்று மீதமிருந்த எதிரிகளோடு போர் செய்ய ஆரம்பித்தான். பீமனும் தன் தேரை அபிமன்யு பக்கமாக வியூகத்திற்குள் செலுத்துவதற்காக திருப்பினான். திரும்பிய வேகத்தில் வழிமேல் கிடந்த கொன்றை மாலையை பார்த்ததும் உடனே தீயை மிதித்ததைப் போல எண்ணி தேரை இழுத்து பிடித்து நிறுத்தினான். தெய்வ பிரசாதமாகிய கொன்றை மலர் மாலையை கடந்து தேரை செலுத்தக்கூடாது என்று நின்றுவிட்டான். வழியிலே கொன்றை மாலையை கொண்டு வந்து போட்டது யார் என்று தனக்குள் சிந்தித்து அது சூழ்ச்சி என்று புரிந்து கொண்டான் பீமன். தான் அபிமன்யுவை நெருங்க விடாமலும் அபிமன்யுவை வியூகத்தை விட்டு வெளியே வராமல் இருப்பதற்காகவும் செய்யப்பட்ட சூழ்ச்சி என்று தெரிந்து கொண்டான். பீமனும் அபிமன்யுவும் கொன்றை மாலையை தாண்டி செல்லாமல் வணங்கிவிட்டு திரும்பிச் சென்றதை கண்ட துரியோதனன் தன் சூழ்ச்சி பலித்துவிட்டது என்று எண்ணி மகிழ்ச்சியடைந்தான். வெளிப்புறம் திரும்பிய பீமனும் உட்புறம் திரும்பிய அபிமன்யுவும் தங்களுடைய கோபத்தை முழுவதையும் ஒன்று திரட்டி எதிரிகளை கடுமையாக தாக்குவதற்கு தொடங்கினர். கர்ணனும் அபிமன்யுவும் நெருங்கி நின்று போர் செய்தனர். தொடக்கத்தில் 2-3 முறை அபிமன்யுவின் விற்போரை சமாளிக்க முடியாமல் கர்ணன் தோற்றான். 4வது முறையாக அபிமன்யு எதிர்த்து வந்தபோது கர்ணன் எய்த அம்பு அபிமன்யுவின் வில்லை 2ஆக முறித்து கீழே தள்ளியது. துரோணர் அபிமன்யு மேல் பிறைச்சந்திரனை போன்ற உருவமுள்ள அம்பு ஒன்றினை எடுத்து அபிமன்யுவின் வலது கையை துண்டித்து விட்டார். பிறகு சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பெற்ற அரிய கதாயுதம் ஒன்று ஜெயத்ரதனிடம் இருந்தது. அதை ஓங்கிக் கொண்டு அபிமன்யுவின் மேல் பாய்ந்தான். உடனே அபிமன்யுவும்
பக்கத்தில் இருந்த வேறொரு கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு ஜெயத்ரதனை எதிர்த்தான். இருவரும் கதாயுதத்தை வைத்துக்கொண்டு மோதினர். இடது கையால் கதாயுதம் பிடித்து அபிமன்யுவால் போரிட முடியாமல் கை சோர்ந்து கதாயுதத்தை கீழே போட்டுவிட்டான். அச்சமயம் ஜெயத்ரதன் தன் வலிமை வாய்ந்த கதாயுதத்தை அபிமன்யுவின் தலையில் ஓங்கி அடித்தான். அடுத்த வினாடி அபிமன்யு கீழே தரையில் சாய்ந்தான். அபிமன்யுவின் மரணம் பாண்டவர்களை பெரிதும் பாதித்தது. மகனின் மரணத்திற்கு மூல காரணம் ஜெயத்ரதன் தான் என்று அறிந்த அர்ஜுனன் ஜெயத்ரதனை நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் கொல்வேன், தவறினால் அஸ்தமனமானதும் நான் அக்னி பிரவேசம் செய்துவிடுவேன், இது கிருஷ்ணர் மீது ஆணை என்று சபதம் செய்தான். 13ஆம் நாள் போர் நிறைவு பெற்றது.